ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாக சூரத்துல் ஹாக்கா ஓதுனோம் அப்படியா? ஸ்டார்ட்ல இருந்து. ஆமா ஆமா சார். ஹைர், ஓகே, பிஸ்மில்லா, ஸ்டார்ட் பண்ணுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام. أيام أيام அல்ல ஐயம். யாழ நின்று கூட சரி. எடுத்துருவாங்கிறதுக்கு இல்ல சொல்லுங்க சார். சஹரஹா. سخرها عليهم 7 ليال و8 أيام أيام حسما فترى ஐயாமன் ஹுசூமா. விளங்குதா எப்படி? ஐயாமன் ஹுசூமா சேர்த்து ஓதுனா ஹுசுமாவும் கண்டுபா கூடாது. நீங்க அப்படி அந்த ட்ரெக்ல பழகி இருந்தா ஐயாமின் ஹுசூமன் ஹுசூமன். விளங்குதா? நான் நீட்டி ஓதுறது இல்லை, நீ இப்படிதான் ஓதணும். பாருங்க. سخر عليهم 7 ليال و8 أيام حسوما. விளங்குதா? அப்பதான் ரெண்டா உடைச்சு ஓடிடும். فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية. ட்ரை பண்ணி பாருங்க. سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فيومئذ وقعت الواقعة وانشقت السماء. திருப்பி எடுத்தாவது
لنجعلها لكم تذكرة لي وتعيها أذن واعية. هذا اللي هو لن... لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فيوم وتعيها وتعيها إلا وتعيها أذن واعية. لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فيوم فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية يومئذ تخرجون لا تخفى منكم خافية فأما من أوتي كتابه بيمينه فيقول கஷ்டப்பட நிப்பாட்டி ஒதுங்கும். فأما من أوتي كتابه بيمينه. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாடமாக்குற நேரமும் அவ்வளோத்தையும் ஒரே மூச்சில் எடுத்து பாடமாக்க வேணாம். அது பிள்ளது. அது ஸ்டார்டிங் உங்களை நான் அவதானத்துல எனக்கு அப்படி உங்களோட அவதானம் விளங்கல, நான் சொல்லல. ஆனா இப்ப விளங்குது. அது கஸ்டமர்ஸ்னா மூச்சு பேத்திடும் எங்களுக்கு. கொண்டு மூச்சோட ஓதுனா தான் எங்களுக்கு பாடம் வரும். அப்படிலாம் எங்களுக்கு மறந்து போய்த்திடும். ஏன்னா நாங்கள் அப்படி பாடம் ஆகிடும். மெயினா இப்போ நீங்க அதை நாங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை போட்டு நான் இப்போ உங்களை பார்த்துக்கொள்ளையிலும் சில விஷயங்களை வசனங்களை உடைச்சி பாடமாக்கிறதுக்கான ஸ்டைல் பாருங்க. இந்த பக்கம் ஸ்டார்ட்லேருந்து வாங்க பாருங்க. وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية. ஏன்னா எங்கட மூச்சிட டெவலப்ட் நாங்க போயிட்டு இந்த பாடம் ஆக்கினாதான் அந்த ஸ்டெப்புக்கு எங்களுக்கு வச்சு கொள்ளையிடும். அவ்வளோத்தையும் ஒரே மூச்சுக்கு பாடம் ஆக்கணும் என்றால் 4 முறை பாடமாக்கலையும் 4 முறை நாங்க ஒரே மூச்சு ஓதுவோம், நாங்க டயர்ட் ஆயிடுவோம். தொண்டை வருத்தம் வரும், மூச்சு பீட் ஆகும், சரி கஷ்டமாயிடும். அது நாங்க இப்போ 14 வசனத்தை பாருங்க. وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة. 15 வசனம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு மூச்சுக்கு எடுக்கலாம். ஆனா 16 வசனம் وانشقت السماء فهي يومئذ واهية. நான் இந்த ஒழுங்குல தான் நீங்க ஒரு இடத்துல மாட்டினீங்க. நான் அதை உங்களுக்கு சொன்னேன். இப்படி ஓதுங்க உங்களுக்கு கஷ்டமாயிக்குமெண்டு ஒரே மூச்சுல ஓத வேணாம்னு சொன்ன விஷயம். நீங்க அத ஒரே வசனமா தான் ஓத ட்ரை பண்ணீங்க கடைசி வரைக்கும். அது எந்த வசனம் அது? அது 7வது வசனம் பாருங்க. سخرها عليهم 7 ليال
وثمانية أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية. இதுல முதல் ரெண்டு பகுதி நீங்க சின்னதா உடைச்சு கொண்டீங்கன்னால் இறுதி பகுதி கொஞ்சம் பெரிய பகுதியாக இருந்தாலும் எங்களால மேனேஜ் பண்ணிடும். ஏண்டா முழுக்கவே பெரிசாய்க்கிறத விடவும் எங்களோட மூச்சுக்கு அனளவா உடைச்சி உடைச்சி எடுத்துக்கொண்டு இறுதிக்கு நாங்க முழுமையா ட்ரை பண்ண நேரம் எங்களுக்கு அது பெரிய ஒரு டயர்டாக விளங்காது. இது முக்கியமான விஷயம். எங்களோட ஓதல் ஏன்னா இப்படித்தான் இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க என்ன ஸ்டைல்ல ஓதுறீங்களோ அந்த ஸ்டைல நீங்க உங்களுக்கு பாடம் வரும். அந்த ஸ்டைல குழப்பி நான் இப்படி ஓதுங்கன்னு சொன்னா அவங்க நீங்க பாடம் அந்த பாடம் மறந்து போயிடும். அது நான் பாடமாக்குற ஒழுங்கு அப்படித்தானே. இப்ப நான் இந்த 7வது வசனத்தை இதுல நிப்பாட்டு கொண்டு நான் செல்ல பார்த்தேன். செல்ல பார்த்து நான் செல்லலைண்டா நீங்க பாடமாக்குறீங்க ஒழுங்கு வேற. நீங்க அவ்வளவுத்தையும் ஒரு மூச்சுக்கு எடுத்து தான் பாடமாக்கிக்கிறீங்க. எனவே உங்களால என்று நிப்பாட்டினீங்கன்னா வசமானியாண்டு வராது வாயால். என்றால் எங்களுக்கு அந்த அந்த ஓதுற ஒழுங்குல நான் அப்படி பாடமாக்காதால வராது. திருப்பி வசமானியத ஐயாமின் ஹுசூம நான் நிப்பாட்டினால் உங்களுக்கு பாடத்துல ஃபத்தரல் கொமஞாப் அது வராது. விளங்குதா? என்ன ஒழுங்கு நான் பாடமாக்குறோமோ அந்த ஒழுங்குதான் எங்களோட மைண்ட் செட்ல அப்படியோ பதியும். ஆகவே எங்களோட மைண்ட் செட்ல பதிகிறதுக்கு முன்னால சில பேர் இருக்கிறாங்க உண்மையில என்ன சொல்ற ஒரே மூச்சில ஓதி 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 அவனுக்கு சட்டம் இல்ல, உச்சரிப்பு இல்ல, பைஹாட் மட்டும் தான் நிற்கும். அந்த பைஹாட் ஆபத்து, அந்த மரணம் சரியான ஆபத்து, எல்லாம் உடஞ்சி போய்த்திரும். அப்ப நாங்க அதுகளையும் பேணி கொண்டு பாடமாக்கணும் என்றால் எங்கட மூச்சை நாங்க மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற வேலை உடச்சி கொள்ளணும். 14வது வசனத்தை பாருங்க. وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة. இப்ப வாங்க 15வது வசனம். சாரி 15 ஓகே 16 வாங்க. ஆல்ரெடி குர்ஆன்ல நிறுத்தி ஓதுறதுக்கு சந்தர்ப்பம் தரப்பட்டு அப்ப அதை நாங்க யூஸ் பண்ணணும். விளங்குதா? والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. அப்போ எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஒண்டிக்கும். இப்போ நீங்க ஒரே பெரிய 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 வசனங்களை ஒரு மூச்சில் அடக்கி அடக்கி ஓதி கொண்டு வந்தீங்கன்றால் ஒரு கட்டத்துல அடுத்த வசனம் உங்களுக்கு நல்ல ஞாபகம். ஆனா ஓதி எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்குது, நல்லாவே தெரியும். ஆனா வாயால ஓத இயலாது. நான் டயர்ட், மூச்சு வாங்கும். அங்க பேத்திட்டு மெட்டில பேத்திட்டு என்ன செய்வோம்? முட்டி மோதி பேத்தி நிற்போம். அந்த இடத்துல குழம்பு பேத்திடுவோம். நாங்க பாடமாக்கினது உண்டு, எங்க மூச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நாங்க பாடமாக்கிட்டு வந்து அப்படியே ஓதி கொண்டு வருவோம். அதுக்கு அடுத்து சொல் என்னன்னு எங்களுக்கு வராது வாயில. இல்லைங்களா? அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறணும். அப்படி நீங்க ஓதின வருஷத்துக்கு வாங்க. இப்ப இது فأما من أوتي كتابه بيمينه அழகா நிப்பாட்டலாம். فيقول هاؤم اقرءوا كتابيه. இதை நீங்க உடைச்சி ஓதுனீங்கடா ரெண்டு விஷயம் இங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் இதுல மீனிங்கே எடுத்து பார்த்து கொள்வாங்க. இது தர்ஜுமாக்கள் தமிழ்ல கீத்தால லைட்டா எடுத்து பாக்குற நேரம் அந்த உடைச்சி ஓத போக்குள்ள எங்களால அதை ஃபீல் பண்ணி ஓதுறதுக்கும் ஈஸி ஆகும். ஒரே வசனமா ஓதுனோம் என்றால் நான் அப்படி ஃபீல் பண்றத யோசிச்சோம் வேண்டாம் எங்களுக்கு தலை சுத்து பிடிக்கும். ஏன்னா எங்களை மூச்சு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். ஆகவே கட்டாயம் உங்களோட மரணத்துல நான் சூறா காலம்ல அந்த விஷயத்தை அவதானிக்கல. நீங்க நிறைய விஷயங்களை உடைச்சி பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சூறா பக்கா இந்த முல்குலையும் அந்த இது வந்துச்சு. ஆனா இங்க நிறைய இடங்கள்ல நீங்க ஒரு மூச்சில தான் ட்ரை பண்றீங்க. இப்ப நாங்க இன்றைக்கு நல்லா ஆயிக்கிறோம், நாளைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடுமல் ஒன்று வந்துட்டு வைங்களே, என்னடா இருக்கும்? மூக்கு அடைக்கும், தன் தொண்டை வலி கொஞ்சம் மீக்கும். ஆனா எங்களால ஓதணும் என்றால் உண்மையிலே எங்களால பாடமாக்க எல்லாம் பேசிடும். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எங்களோட மூச்சை நாங்க மேனேஜ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணோம் என்றால் எங்களால மூச்சு எடுத்து ஓதுறதுக்கு ஈஸியா ஈக்கும் நினைக்கிறேன். இந்த பாடத்தை நீங்க எனக்கு திருப்பி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். இந்த மூச்சு சிஸ்டத்தை நீங்க மாத்தணும். நீங்க மேனேஜ் பண்ணுவோம். நான் இப்படி சொல்லல நீ இதுலதான் நிப்பாட்டணும், நான் இதுலதான் நீங்க எடுத்து ஓதுன்னு நான் சொல்லல. உங்களுக்கு எது வசதியோ உங்களோட மூச்சுக்கு நான் இந்த பகுதி எடுத்து ஓதினா போதும் என்று உங்களுக்கு எது வசதியாகப்படுது அந்த இடங்களை டார்கெட் பண்ணி நிறுத்தி எடுத்து ஓதுங்க. என்ன சரி இஷ்யூஸ் இருந்தா நாங்க அந்த இடத்த மட்டும் நான் கிளியர் பண்ணி கொள்வோம். பெரும்பாலும் இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நாங்க படிச்சு பழகிக்கிறோம், வராதுன்னு நினைக்கிறேன்.
வந்தா நாங்க அந்த இடத்த மட்டும் மாத்திக்கொள்வோம். கரெக்ட். எனக்கு திருப்பி நீங்க பாடம் ஒன்று ம், தரவாகும். ஹாக்காடை ம், ஸ்டார்ட்ல இருந்து ம், எத்தனை வசனம் எடுத்து தந்த ராகட்? ம். 30. ஓகே சார். ஆ 35 சொன்னீங்கன்னா ஃபுல்லாவே மனப்பாடம் செஞ்சுட்டேன் சார். மாஷா அல்லாஹ். அப்ப இந்த சிஸ்டத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எனக்கு பாடம் ஆயிக்கலாம். ஆ ஆ சரி, ஓகே சார். நீங்க ஓகே சார். கஷ்டப்படுறீங்க. சில இடங்கள்ல நான் திருத்தணும். ஆனா சொல்லிக்கொள்ள முடியல. என்ன நீங்க திருத்தினா நீங்க மாட்டிக்கொள்வீங்க. உங்களால ஓதலாம் பேத்துரும். அப்ப எனக்கு அடுத்த கிளாஸ் சில ஃபுல்லா பாடம் தாங்க. ம். சூறாவ முழுமையா பாடம் தாங்க. உங்களோட அடுத்த கிளாஸ் பெரும்பாலும் ஓகே சனி சார். மார்னிங் நடக்குமா? ஈவினிங் நடக்காது இன்ஷா அல்லாஹ். ஓ நான் ஜாவி டீம் ஓ ஓகே சார். இன்ஷா அல்லாஹ் ஓகே ஃபுல்லா சார். தரையில நடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். ம்.